வணக்கம். ஜவைஜெட் ஃப்ரம் ஜவாத்பட்டி குழு பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்க ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதிமுக பொதுக்குழுவினுடைய போன முறை நடந்த இந்த பொதுக்குழுவில் ஏற்பட்ட பெரிய குளறுபடி பிரச்சனைகள், அது சம்மந்தப்பட்ட கோர்ட்டில் கேஸ் போட்ட வகையில் அதனுடைய விசாரணை வருகிற ஜனவரி 19ஆம் தேதி வருது. இன்னைக்கு அடி வயிற்றில் புளியை கரைத்ததை போன்ற ஒரு எடப்பாடி அணிக்கு ஒரு விஷயம். இந்த வகையில் ஓபிஎஸ் ரொம்ப சந்தோஷம், பாஜகவுக்கு அதை விட சந்தோஷம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோட ஒரு முக்கிய அம்சம். அதாவது நடந்து முடிந்த ஒரு பொதுக்குழு 2 நாளைக்கு முன்னாடி அதே பொதுக்குழு நடந்திருக்கு. அதுல கூட எடப்பாடி அணிவகைக்கு எந்த ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயமாக சொல்ல முடியாது. என்னமோ வந்தாங்க, கூடுனாங்க, போனாங்க, அதோட சரி. ஓபிஎஸ் திருவாய் மறந்துட்டார். ஆமா, எடப்பாடி திகார் ஜெயிலில் இருக்க வேண்டியவர். ஆமா, ஜெயலலிதா அம்மையாருக்கு நான் கட்சியின் சார்பாக 2 லட்சம் 2 கோடி ரூபாய் கடன் கொடுத்து அப்படி திருப்பி கொடுத்துட்டாருன்னு பகிரங்கமா ஸ்டார்ட் பண்ணிட்டார். இப்போதைய ஒரு சூழலுக்கு மகிழ்ச்சிகரமா இருப்பது ஒன்று ஓபிஎஸ், இன்னொன்று பாஜக. சோகமாக இருப்பது எடப்பாடி. காரணம், பின்னால் இருக்கக்கூடிய வழக்குகள் அப்படிங்கிறது நம்ம கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய சூழல். ஒரு மனுஷன் தவறு செய்கின்றானோ சரியாக செய்கின்றானோ ஆதாரபூர்வமாக செய்யக்கூடிய சமயத்துல சட்டம் பேசுமா இல்லையா? அதன் அடிப்படையில் எடப்பாடி மற்றபடி அவங்க சகாக்கள் வீரமணி, ரமணா, விஜய் பாஸ்கர், நம்ம புதுக்கோட்டை விஜய் பாஸ்கர் சொல்லி கூட அடிக்கிட்டே போனான். காமராஜர், ஏகப்பட்ட பேர் சொல்லிக்கிட்டே போனான். மிகப்பெரிய ஒரு லிஸ்ட் இருக்கு. முதல்ல அந்த லிஸ்ட் கூட திமுக கொடுக்கக்கூடிய சமயத்துல, விசாரணைகள் கொடுக்கக்கூடிய சமயத்துல அதெல்லாம் நாங்கள் விசாரிக்க மாட்டேங்கிற மாதிரி அப்படியே RN ரவி தள்ளிக்கிட்டே போனார். அப்புறம் திமுக அது சம்பந்தமா கோர்ட்ல கேஸை போட்டு உச்சநீதிமன்றம் RN ரவி மேல ஒரு குட்டி, சரியான ஒரு குட்டி. அப்புறம் படப்படன்னு அவரே அந்த அதிமுக மாஜி அமைச்சர்கள் சம்பந்தப்பட்ட வழக்கை தானா முன் எடுத்து சைன் போட்டு விசாரணைக்கு அனுப்பிச்சிட்டாரு. இது அண்ணாமலைக்கு கூட ஒரு வகையில கொண்டாட்டம் தான். அண்ணாமலை ஆல்ரெடி சொன்னவர் தானே. அப்ப RN ரவி அசைந்து கொடுக்கவில்லை. திமுகவுக்கு ஆதரவான ஒரு பேச்சாத்தான் அன்னைக்கு அண்ணாமலை பேச்சு இருந்தது. ஆனா RN ரவி அசைந்து கொடுக்கல, அதிமுக ஆதரவா போனார், பகிரங்கமாகவே போனார் என்பதுதான் நிலைப்பாடு. இன்னைக்கு அப்படி இல்லை. உச்ச நீதிமன்றத்தின் வெளிப்பாடு குட்டுல RN ரவி டக்குன்னு சைனை போட்டு மாஜி அமைச்சர்களுடைய ஒரு விஷயத்துக்கு கொடுத்துட்டார். செந்தில் பாலாஜி, பொன்முடி, மற்ற சோ இந்த மாதிரி திமுக அமைச்சர்கள் எந்த அளவுக்கு விசாரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதே போல இனி வரக்கூடிய காலங்களில் அதிமுக மாஜி அமைச்சர்களும் தண்டனை வழங்கப்படும் என்பது பகிரங்கமான உண்மை. பின்னால் ஒரு கத்தி இருக்கக்கூடிய சமயத்துல, தலைக்கு மேல ஒரு கத்தி இருக்கக்கூடிய சமயத்துல உங்களுக்கு எப்படி அந்த சந்தோஷ மனப்பான்மை வெளிப்படும் அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா? எடப்பாடிட்ட 2 நாளைக்கு முன்ன நடந்த பொதுக்குழு கூட்டத்துல கூட 2-3 மாஜி அமைச்சர்கள் சொல்லிட்டாங்க, ஆமா எங்களுக்கு பின்னாலே எங்க மேல ஏகப்பட்ட கேஸ் இருக்கு, உங்க மேல ஏகப்பட்ட கேஸ் இருக்கு, அதெல்லாம் பார்த்து பேசுங்க. பாஜகவை நோக்கி எந்த அறைகளும் தேவையில்லை. கூடுனமா தீர்மானத்தை போட்டோமா கலைஞ்சு போயிட்டே இருப்போம், முடிஞ்சு போச்சு அடிச்சு போட்டு ஒரு 23 தீர்மானத்தை போட்டு அதுல குறிப்பா 3 தீர்மானம் பாஜகவுக்கு எதிராக, அதுல 1-2 இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக போட்டு கிளஞ்சு போயிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. இருந்தாலும் வழக்கு தானே. அதைத்தான் இன்னைக்கு பாஜக தூசி தட்டிட்டு இருக்கிறாங்க. அது என்னன்னு தெரியல. மேலிடம் மோடி, அமித்ஷா கூட இதனுடைய வெளிப்பாடை சொல்லியும் கூட RN ரவி அதிமுகவுக்கு ஆதரவாகத்தான் செயல்பட்டாங்க. வழக்குகள்ல சைன் போடக்கூடாது. அண்ணாமலையும் கத்துனாங்க, முடியல. இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் கூட்டினவங்க RN ரவி அந்த வழக்குல சைன் போட்டு கொடுத்துட்டாரு. அது இன்னைக்கு பாஜகவுக்கு மிகப்பெரிய ஒரு ட்ரம் கார்டு மாதிரி இருந்துட்டு இருக்கு. அதை வச்சு மிரட்டக்கூடிய ஒரு சூழல். எப்படி இருந்தாலுமே சரி, செந்தில் பாலாஜியோட நிலைமை, பொன்முடியோட நிலைமை அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும்.
ஆர்.என். ரவி சைன் போட்டாச்சு, முடிஞ்சு போச்சு. அப்ப ஒண்ணுமே கிடையாது. இனிமே அடுத்த வெளிப்பாடு வந்து பாஜக வந்து தன்னுடைய அஸ்திரத்தை தூக்கக்கூடிய ஒரு சூழல் நெருக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பது பகிரங்கமான உண்மை. ஏன்னா 2020 நாடாளுமன்றத்தில் வந்துட்டு இருக்கு. மார்ச்ல அறிவிச்சிருவாங்க, அதில் மாற்று கருத்து கிடையாது. அறிவிக்கூடிய சமயத்தில் அப்புறம் கூட்டணிக்கு இங்க ஒண்ணு இல்லையே, பாஜக கூட்டணி அதனால நெருக்கி கொண்டிருக்கிறது பாஜக வந்து அதிமுகவை என்பது பகிரங்கமான உண்மை. கழுத்தை பிடிச்சு நெருக்கினா எப்படி இருக்கு ஒரு மனுஷன், அதே போல அதிமுகவை நெருக்கி கொண்டிருக்கிறது. பாஜக வந்து ஆல்ரெடி கழட்டி விட்டாச்சு. இருந்தாலும் வந்து திருப்பி வந்து நான் கூட்டணிக்குள்ள வரக்கூடிய ஒரு சூழல்ல அவங்களுடைய நிலைப்பாடு போயிட்டு இருக்கு. அதுக்கு வந்து கட்டாயமா கூட்டணி சேர்த்துதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பல நிலைகளும் பாஜக எடுத்துக்கிட்டு இருக்கு. ஆனா மீண்டும் வந்து இந்த 2 நாளைக்கு முன்னாடி நடந்த பொதுக்குழு சம்பந்தத்தை எடப்பாடி அறிவிச்சுட்டார், கூட்டணி எக்காரணத்துக்கு கொண்டு கூடாது அப்படின்ட்டார். ரொம்ப நிலைப்பாடா இருந்தால் பரவாயில்லை. சிறுபான்மை ஓட்டு மக்கள் சிறுபான்மை மக்கள் ஓட்டு கட்டாயமா கிடைக்கும். எடப்பாடி பிரிவு அதிமுகவுக்கு மனம் மாறும் பொழுது கட்டாயமா கிடைக்காது. பகிரங்கமாக அதை வெளிப்படுத்த சுத்தம். ஆமா, அதே நேரத்தில் வந்து இன்னைக்கு வரைக்கும் பாஜக ஆப்போசிட்டா எந்த ஒரு வார்த்தையும் சொல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது பகிரங்கமான உண்மை. தீர்மானம் அதிமுக அந்த பொதுக்குள்ள சும்மா 2-3 மேலோட்டமா தீர்மானத்தை போட்டு அழுத்தம் இல்லாமல் நாடாளுமன்ற கலர்குண்டை தாக்குதல் மற்ற சோல்சோ இந்த மாதிரி இஸ்லாமிய நீண்ட நாள் இருக்கக்கூடிய சிறை கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் கூட ஒரு தீர்மானத்தை மத்திய அரசுக்கு ஆப்போசிட்டா போட்டு மற்ற பொதுக்குழு இணைஞ்சிட்டாங்க. இருந்தாலும் பாஜக இதை பார்த்து கொண்டிருக்கிறது. அதான் பகிரங்கமான உண்மை. இது எடப்பாடிக்கும் தெரியும். நம்ம அவர் மேல ஏகப்பட்ட கேஸ் போயிட்டு இருக்கு. இதை சொல்ல போனா சுப்புரத்னம் போட்ட கேஸ் வந்து ரொம்ப டீப். ஆமா, சுப்புரத்னம் போட்டிருக்காரு ஒரு கேஸ். அவர் வந்து சொத்து கணக்கை காட்டவில்லை, படிப்பை வந்து ஒழுங்காக காட்டவில்லை. அதெல்லாம் விட தேனிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மிலானி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து அவரு ஒரு வக்கீல், அவரு ஒரு இது கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காரு. அவர் பையன் ரவீந்திரநாத் வகையில கோர்ட்ல கேஸ் போட்டு பதவி இழக்க வைத்து பிறகு வந்து இன்னைக்கு ஸ்டே ஆர் ரைட் வாங்கி வச்சிருக்கிறாங்க ரவீந்திரநாத். புரியுதுங்களா? அந்த அளவுக்கு மிக பிரபலியமானவர் மிலானி, தேனிக்காக. அவர் வந்து எடப்பாடி மேல கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கிறார். இந்த மாதிரி வந்து சரியாக கணக்கு காட்டவில்லை அப்படின்னு கூட கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காரு. ஆக வந்து இதெல்லாம் விட ஜனவரி 19 வரக்கூடிய உச்சநீதிமன்ற கேஸ் இன்னும் சூப்பர். ஆமா, ஏன்னா வந்து பொதுச் செயலாளர் அப்படிங்கிறது வந்து உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு கட்டுப்பட்ட விஷயம் தான். அது தேர்தல் ஆணையம் அன்னைக்கே சொல்லிட்டாங்க. இதெல்லாம் அவங்க இன்னைக்கு ஆடிட்டு இருக்காங்க எடப்பாடி பிரிவு. ஆனா ஒண்ணு, ஓபிஎஸ் எதையும் கண்டுகொள்ளாமல் பகிரங்கமா இல்லாம மறைமுகமா அப்படியே போயிட்டு இருக்க காய் நவுத்திட்டு இருக்கிறார். ஆமா, சாதி மிரண்டால் காடு கொள்ளாத என்பதை வாயை விட்டுக்கிட்டு இன்னைக்கு ரொம்ப பகிரங்கமா சிரித்த முகத்தோடு திரிந்து கொண்டிருக்கிறார் என்பது ஓபிஎஸ் அப்படிங்கிறது பகிரங்கமான ஒன்று. நேர் ஆப்போசிட் எடப்பாடி. காரணம் என்ன? ஜனவரி 19 விசாரணை வரப்போகுது. வந்துச்சு அப்படின்னா அதனுடைய தீர்ப்பு வந்து ஆப்போசிட்டாக சுத்தம். ஆமா, அதிமுக என்ற கட்சி வந்து யாருக்கு சொந்தமானது அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கும். அப்புறம் அது வழக்கு இழுத்துக்கிட்டே தான் போகும். இரட்டை இலை வந்து ஈரோடு அந்த இடைத்தேர்தல் இரட்டை இலை கொடுத்தது கூட வந்து அதுவும் ஒரு இடைக்கால நிவாரணமா தான் கொடுத்தாங்க. அதுவே பாஜக தலையீடுலாம் கொடுத்துருக்க முடியாது. இதை வச்சு வந்தாங்க. அப்புறம் அண்ணாமலை சொன்னார்ல, ஓபிஎஸ் கொஞ்சம் நீங்க விளைவிங்க அப்படின்னாரு. அதை வச்சாவது இபிஎஸ் வருவாரு அப்படின்னு பார்த்தாரு, அதுலயும் வரல. அப்ப என்ன ஆகுது? இரட்டையில கொடுத்துமே பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற ஒரு தாட்டுக்கு பாஜக வந்துடுது. அப்ப ஜெயலலிதா, எம்ஜிஆர் அப்படிங்கிற அந்த பேனர் தான் அதிமுக அப்படிங்கிறது பகிரங்கமான உண்மை. நடந்த உள்ளாட்சி மன்ற தேர்தல், நம்ம எம்எல்ஏ தேர்தல், எம்பி எல்லாத்துலயும் அதிமுக வரலையே. இப்போ வந்து 66 சீட்டு இருக்கிறாங்க சட்டசபை நடந்த முடிஞ்சதுல இருந்த 2021. இருந்தாலுமே கூட வெற்றி அடையவில்லை அப்படிங்கிறது பகிரங்க. ஏன்னா பிரிஞ்சு கிடக்கிறாங்க. இதுல சசிகலா வந்து ஒரு அஸ்திரம் போட்டுட்டு இருக்கிறாங்க. எடப்பாடியோடு சேர்ந்து நாம் பகிரங்கமாக அதிமுகவுக்கு ஒரு பலமாக இருப்போம் என்பதை விட அதிமுகவை நாம் அபகரித்துக் கொள்ள முடியுங்கிற ஒரு சாட்டுக்கு சசிகலா வந்திருக்கிறாங்க. அதுக்கு ஓபிஎஸ் ஆதரவு, பாஜகவும் ஆதரவு. பாஜக மிகப்பெரிய ஒரு கணக்கு போட்டுட்டு இருக்காங்க. அவங்க போடக்கூடிய கணக்கு என்னன்னா, தமிழகம் வந்து திராவிடமா போயிட்டு இருக்கு. ஆமா, திமுகவை அதிமுகன்னு போயிட்டு இருக்கு. பாஜகவை அவர் பேசவே இல்லை.
கூட்டணி சேர்ந்தாதான் இல்லாட்டி நோட்டா ஓட்டு கூட கிடைக்காது. அது கன்ஃபார்மா மோடிக்கும் தெரியும், அமித்ஷாவுக்கும் தெரியும், இங்க இருக்கிற அண்ணாமலை எல்லாத்துக்குமே தெரியும். இருந்தாலும் அவர் போடக்கூடிய ஒரு கணக்கு அதிமுக என்ற கட்சி இருக்கக்கூடாது என்பது தார்மீக மந்திரமாக இருக்கிறார்கள். திமுக இருக்கும், அதுல மாற்று கருத்து கிடையாது. அதனுடைய ஒரு சல்லி கூட பாஜகவால் ஆமா தூக்கி எறிய முடியாது, அதுல மாற்று கருத்தே கிடையாது. இதெல்லாம் ரவுண்டு கட்டக்கூடிய சமயத்துல ஓபிஎஸ், சசிகலா, டிடி பார்த்தா சோன்சோ இல்லை ரவுண்டு கட்டக்கூடிய சமயத்துல எடப்பாடியை இல்லாமல் பண்ணிவிடலாம், அதிமுக இல்லாமல் பண்ணிவிடலாம், எல்லாத்தையும் வந்து தன் பக்கம் இழுத்து கொள்ளலாம் அப்படிங்கிறது அண்ணாமலை இன்னைக்கு தீவிரமா இருக்காரு. சேலத்தை நோக்கி இன்னும் நடைபயணம் போகல, அங்க ஆல்ரெடி ரெடியா இருக்கிறாங்க. ஆமா, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அதிமுக அது மாஜியாக இருக்கட்டும், மற்றபடி இருக்கக்கூடிய ஏதோ ஒண்ணுப்பா ஒரு 20-30 பேராவது வந்து பாஜகவில் சேரக்கூடிய அளவுக்கு டிராமா அங்கே நடந்துட்டு இருக்கு சேலத்துல. அண்ணாமலை வரக்கூடிய சமயத்தில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பான ஒரு செய்தி வரும் பாருங்க. இத்தனை பேர் அதிமுகவில் இருந்து இத்தனை பேர் விலகி பாஜகவை சேர்ந்தார்கள், அது யாருன்னே தெரியாது, சும்மா என்னமோ ஒரு பப்ளிக்கான அப்படி ஒரு நியூஸுக்காவது வரணும் சொல்லிட்டு அண்ணாமலை வந்து ட்ரெண்ட் போட்டுட்டு இருக்கிறாரு. இப்படியெல்லாம் காய் நிறுத்தக்கூடியவர் கட்டாயமா அதிமுக விடுவாங்களா? எடப்பாடியினுடைய எதிர்ப்பை வந்து அவர் தூசியை போட்டு வதித்து கொண்டிருப்பார்கள் அப்படின்னு பகிரங்கமான உண்மை. எப்படி 2024 நாடாளுமன்ற தேர்தலில் கட்டாயமா பாஜக ஜெயிச்சிருச்சு அப்படின்னா அதிமுக இருக்கவே இருக்காது. ஆமா, ஸ்டார்ட் ஆகும் பயங்கரமா இருக்கும். அவங்க போட்டுட்டு இருக்க மிகப்பெரிய ஒரு அஜெண்டா தான் அதிமுக. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக பயங்கரமா வெற்றி பெற்றுச்சுன்னா அதிமுக இருக்க மிரட்டுவாங்க. இப்பயே நெருக்கிட்டாங்க, நெருக்கி கழுத்தை நெருக்கி கொண்டிருக்கிறார்கள், மிரட்டி கொண்டிருக்கிறார்கள். 2024 நாடாளுமன்ற தேர்தல் வந்து இன்னும் சுத்தம். இன்னும் சொல்லப்போனா எடப்பாடி சரண்டர் ஆயிடுவாங்க. ஆனா வராவிட்டால் பாஜகவினுடைய மிக கேவலமாக போய்விடும் என்ற பகிரங்கமான உண்மை. ட்ரை பண்ணலாம், அது எல்லாராலையும் முடியும். ஆமா, அவங்க என்னென்ன செஞ்சாங்களோ அதுக்கு எல்லாம் நேர் ஆப்போசிட் அவங்களுக்கு நடக்கும். அன்னைக்கே சொல்லிட்டார் EVK இளங்கோவன், தயாநிதி மாறன்னு சொன்னாரு. ஆமா, இன்னைக்கு நீங்க அங்க 2024 நாங்க அங்க நீங்க இங்க அப்படின்ட்டாரு நாடாளுமன்றத்துல தயாநிதி மாறன். அதே மாதிரி EVK அப்படித்தான். எந்த அளவுக்கு நீங்க கிரிமினல் வழக்கு மற்றவங்களை போட்டுட்டு இருக்கிறீங்களோ, மோடி மேல கூட கிரிமினல் வழக்கு இருக்குது. ஆமா, கட்டாயமாக தூசி தட்டப்படும், நாங்கள் ஆட்சிக்கு வராங்க அன்னைக்கே சொல்லிட்டாங்க EVK இளங்கோவன். அற்புதமான ஒரு மனிதர். அதனால வந்து எப்படி இருந்தாலுமே சரிங்க, பாஜகவுடைய கணக்கு வந்து ஜெயித்தால் ஜெயிக்கும், இல்லாவிட்டால் தோற்கும். அதே நேரத்தில் வந்து அதிமுக சம்பந்தப்பட்ட விஷயத்தை அவர் கூட்டணி அமைக்காதவர் அவரால் ஒன்றுமே பண்ண முடியாது. IGK மற்றபடி IJK ACSC அதெல்லாம் வந்து ஜுஜிபி. ஆமா, ACSC இன்னைக்கே வந்து பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டார். அவர் ஆரம்பிச்சு அவர் 2 மாசம் இருக்கும், நான் தான் இங்க சீட்டு வாங்க போறேன், நான் தான் வேலூர் தொகுதியில நிக்க போறேன் பாஜக சார்பா அப்படின்னு போட்டு இப்பவே வந்து தன்னுடைய அஸ்திரத்தை தூக்கிட்டார் ACSC. எப்படி வந்தாலுமே சரி, எல்லாமே வந்து தன்னுடைய சொத்துக்களை பாதுகாப்பதற்காக வந்தவர்களை தான் கருத முடியும். GK வாசன், ACSC, IJK மற்ற சோன்சோ எல்லாமே. அதனால வந்து பாஜக ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் மேற்கொண்டு சொன்ன கட்சிகளில் ஒரு விளைப்பாளர் வந்து ரொம்ப சின்ன கட்சி. ஆமா, போஸ்டர் விட்டதான் ஆள் இருக்கு, மற்றபடி பெருசாலாம் சொல்ல முடியாது. ஜான் பாண்டியன் கட்சி அவங்கள்ட்ட கூட கொஞ்சம் அதிகமான இருக்கலாம், மற்றபடி வந்து மற்ற கட்சிகள்லாம் வந்து அப்படி ஒன்றும் கிடையாது. அதிமுக ஒன்று எப்படியாவது வளைத்து போட வேண்டும் என்ற கங்கணமா இருக்காங்க பாஜக. அதுக்கு வந்து அமலாக்கத்துறை, வருமானத்துறை கையில வச்சிருக்கிறாங்க. அதனால இன்னைக்கு முகம் சூம்பி போய் திரிகின்றார் எடப்பாடி அப்படிங்கிற பகிரங்கமான உண்மை. சும்மா ஏதோ ஒரு நாடகத்தின் வெளிப்பாடு, ஒரு பேச்சுக்கு வந்து இன்னைக்கு வந்து பொதுக்குழு கூட்டி க்ளோஸ் பண்ணிட்டாங்க என்றால் முகம் வளர்ச்சி இல்லை. ஆமா, இன்னைக்கு முகம் வளர்ச்சியா இருப்பது ஒன்று OPS, இன்னொன்று பாஜக. இன்னும் சொல்லப்போனா பாஜக தந்திரத்தை கையாள போகிறது, கையாண்டு கொண்டு இருக்கிறது அப்படின்னா பகிரங்கமான உண்மை. OPS மூலமாகவும் தன் நிலைப்பாட்டில் தந்திரத்தை கையாண்டு கொண்டிருக்கிறார்கள். ஆமா, OPS பேச வச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க பாஜக, அதில் மாற்று கருத்து கிடையாது. OPS EPS சண்டை வரக்கூடிய சமயம் ஓட்டு பிரியும். அப்போ வந்து அதிமுக தொண்டன் வந்து தராசை வச்சு நிறுத்து பார்ப்பான், எந்த பக்கம் போடலான்னு முடிஞ்சு வச்சு. அப்ப எடப்பாடி சம்பந்தப்பட்ட வகையில கட்டாயமாக ஓட்டு பிரிய வாய்ப்பு இருக்கு. OPS இந்த வகையில ஓட்டுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு.
ஏன்னு கேட்டால் இவர் வந்து எந்த வகையில் நம்பிக்கை துரோகம் நாம் செய்யவில்லை அப்படிங்கிறது தமிழகத்துக்கு தெரியாமல் சொல்லிட்டேன். 3 தடவை என்ன முதலமைச்சர் ஆக்குறாங்க, நான் யாருக்கு நம்பிக்கை துரோகம் செய்யல. குறிப்பா ஜெயலலிதா அம்மையாருக்கு 2 கோடி கேட்டது கூட கட்சி நிதியை கேட்டாலும் சைன் பண்ண பொருளாளர் அப்படிங்கிற வகையில் சைன் போட்டு கொடுத்த உடனே அவங்க கொடுத்துட்டாங்க அப்படிலாம் நிறைய விஷயம் சொல்றாரு. 11 எம்எல்ஏக்கள் அன்னைக்கு பிரச்சனையான சமயத்துல நான் வந்து ஆதரவு தெரிவிக்காம இருந்தது எடப்பாடி என்னைக்கே க்ளோஸ். அதே மாதிரி வந்து தலைமை கழக கான்செப்ட் கட்டிடத்து உள்கட்டிடத்து விவகாரத்துல மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்து ஜெயலலிதா பேரு, கீழே ஜானகி அம்மா பேரை வைங்க அப்படின்னு இவர் கண்டுகொள்ளவே இல்லை. யாரு? எடப்பாடி. அப்படிங்கும்போது கட்டாயம் ஓட்டு பிரியும். ஓபிஎஸ்னுடைய பேச்சு கட்டாயம் மதிப்பளிப்பாங்க. ஏன்னா ஓபிஎஸ் நன்றாக பேசுவார், பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாத மாதிரி பேசுவார். ஏன்னா துரோகம் செய்யவில்லை. அதை 30 தண்ணி குடிச்சுதான் ஆகும், அதில் மாற்று கருத்தே கிடையாது. அது எடப்பாடியாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும். அதனால வந்து இதன் அடிப்படையில் வந்து பாஜக வந்து ஒரு தூண்டுதலாக ஓபிஎஸ் இருந்து கொண்டிருக்கிறது பகிரங்கமான உண்மை. அந்த வகையில் தூண்டுதல். அப்புறம் சசிகலா வகையில் ஒரு விஷயம் எல்லாம் போட்டு ரவுண்டு கட்டினாங்க அப்படின்னா எடப்பாடி வந்து மூச்சு முட்டை திணறுவார் என்பதுதான் பகிரங்கமான உண்மை. நாம பார்ப்போம் அடுத்த வீடியோ. நன்றி.